அன்பானவர்களே, பொதுவான கிறிஸ்தவ கூட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பாடல் நடத்துகிறவங்க, ஆராதனை நடத்துகிறவங்க, செய்தி கொடுக்குறவங்க கேட்குற முக்கியமான கேள்வி சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த காலத்துலேருந்து நானும் நிறைய மீட்டிங்கில் பார்த்துருக்கேன், சந்தோஷமாக இருக்கீங்களா. ஆனால் ஆவின் கனியில் ஆண்டவர் அடுத்தபடியாக சொல்கிற முக்கியமான ஒரு காரியம் சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. இந்த உலகத்திலே ரொம்ப அனுபவித்த ஒரு ராஜா யார் அப்படின்னா சாலமோன் ராஜா. அவர் தான் அனுபவித்தார். அவருடைய மனைவிகள், மறுமனையாட்டிகள் எல்லாம் சேர்த்து பார்த்தாலே கிட்டத்தட்ட 1000 பெண்களோடு வாழ்ந்த ஒரு மனிதன். அவர் உலகத்தில் அநேக காரியங்களை அனுபவித்திருக்கிறார். அவர் மாதிரி யாரும் அனுபவித்ததில்லை. ஆனால் அவர் சொல்கிற காரியம், அவர் எழுதின பிரசங்கியில் சொல்கிறார், மாயை மாயை, எல்லாமே மாயை, எல்லாம் மாயை அப்படின்னு சொல்கிறார். சரியா? பாருங்கள், அவருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்க, எல்லாமே மாயைன்னு சொல்கிறார். 2 விஷயத்தை அவர் முக்கியமாக சொல்கிறார். ஒன்று நன்மை செய்கிறது, இன்னொன்று மகிழ்ச்சியாக இருப்பது. மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு கிடைக்கிற 2 காரியம்தான். ஒன்று அவன் நன்மை செய்கிறது, இன்னொன்று மகிழ்ச்சியாக இருப்பது. அதனால் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. சரியா? ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. குடும்பத்தோடு நீங்கள் ஊட்டி போங்க, கொடைக்கானல் போங்க, எங்கேயாவது போங்க, சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை எப்பொழுதுமே சந்தோஷமாக வைக்கணும்னு விரும்புகிறார். ஒரு முறை பாருங்கள், நான் ஒரு முகாம் அட்டன் பண்ண போயிருந்தேன். அந்த முகாமில் குரூப் பிரித்து டீம் லீடர்லாம் வச்சுருந்தாங்க. அதில் என்ன ஒரு குரூப்புக்கு லீடராக வச்சுருந்தாங்க. அதில் நிறையா போட்டிகள், கேம்ஸ்லாம் நடத்தி எங்கள் டீம் வெற்றி பெற்றுச்சு. வெற்றி பெற்ற உடனே ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அந்த கப்பு பார்த்திங்க அப்படின்னா ரோலிங் கப். ரோலிங் கப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவங்க கையில் கொடுத்துடணும். ஆனால் அந்த கப்பை கொடுத்த சந்தோஷத்தில் நாங்கள் குதிக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம் பயங்கரமாக. 2009 நடந்த விஷயம் பாருங்கள். அப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த கப்பு 2 உறைஞ்சிச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே நெகட்டிவ் தாட் ஒன்று இருக்கும். நான் காலில் முள்ளு குத்துனா கூட ஆண்டவர் தான் காரணம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி தான் நினைப்பேன். என் காலில் அடிபட்டுருச்சுன்னா, இல்லை ஏதாவது நடந்தால் கூட ஆண்டவர் தான் காரணம்னு நினைப்பேன். அன்னைக்கு என் மனசில் அதுதான் வந்துச்சு, ஆண்டவர் தாங்க. அப்போ தான் தெளிவாக ஆண்டவர் சொன்னார், சத்ரு இதை செய்தான். அப்போ தான் எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சிச்சு. ஒரு சின்ன ரோலிங் கப்பில் கூட நான் சந்தோஷப்படுறது பிசாசுக்கு பிடிக்கலை. இப்போ நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசுக்கு அந்த காரியம் பிடிக்கவே பிடிக்காது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் பிசாசை ஜெயிக்கணும்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க, நீங்களும் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் இருக்கிற இடம் சந்தோஷமாக இருக்கணும். காட் மல்டிப்ளை யூ.